இந்தியன் பேங்கோட நெட் பேங்கிங் ஆப்பான இன்ஸ்மார்ட் ஆப்ல நீங்க வந்து எம்பிஐனை வந்து மறந்துட்டீங்க அப்படின்னா அதை எப்படி ரீசெட் பண்ணி நியூ பின் வந்து செட் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் டீடைலா அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி எவ்வளோ அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்மார்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப்பில் நீங்கள் வந்து எம்பிஎன் வந்து மறந்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா அதை ரீசெட் பண்ணிக்க முடியும். கீழே ஃபர்காட் எம்பின் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிருங்க. அதில் வந்து ஷிஃப்ட் நம்பர், மொபைல் நம்பர் ரெண்டு வந்து கேட்டிருப்பாங்க. ஷிஃப்ட் நம்பர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்புக்கில் ஃப்ரண்ட் பேஜில் வந்து இருக்கும். அதை நீங்கள் வந்து என்டர் பண்ணி நீங்கள் வந்து ப்ரொசீட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுவே உங்கள்கிட்ட மொபைல் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கலாம். உங்களோட பேங்க்ல ரிஜிஸ்டர் ஆன மொபைல் நம்பர் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் இங்கே என்டர் பண்ணிட்டு வேலிடேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து உங்களோட டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களோட ஏடிஎம் கார்டில் இருக்கக்கூடிய அந்த கார்டு நம்பர் நீங்கள் வந்து இதில் என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் எக்ஸ்பிரி டேட் இருக்கும், அதையும் நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். எக்ஸ்பிரி மந்த் இயர் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிட்டு அதோட பின் வந்து இருக்கும்ல, அந்த 4 டிஜிட் பின், அந்த பின்னையுமே நீங்கள் இங்கே வந்து என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். உங்கள்கிட்ட டெபிட் கார்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதெல்லாமே என்டர் பண்ணி ஈஸியாக பார்த்தீங்கன்னா எம்பிஎனை பார்த்தீங்கன்னா வந்து ரீசெட் பண்ணிட்டு நியூ எம்பிஎன் வந்து செட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட டெபிட் கார்டு வந்து இல்லை அப்படின்னா அதில் க்ரீன் பின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோம் பிரான்ச்சில் நீங்கள் விசிட் பண்ணி இந்த மாதிரி எம்பிஎன் நான் ரீசெட் பண்ணோம் அப்படின்றத இந்த ஆப்பில் இருக்கிறத நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு பின் வந்து கொடுப்பாங்க, அதை நீங்கள் என்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எம்பிஎன் வந்து ரீசெட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ டெபிட் கார்டு இருந்துச்சு அப்படின்னா டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணதுமே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிஎன் செட் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். 6 டிஜிட் பின் வந்து கேட்டிருப்பாங்க. 6 டிஜிட் நம்பரை பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக அதில் வந்து என்ட்ரு பண்ணிட்டு திருப்பி ரீஎன்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிஎன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் லாகின் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் லாகின் வித் எம்பிஎன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட எம்பிஎனை நீங்கள் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆப்பில் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போது எப்படி வந்து இன்ஸ்மார்ட் ஆப்பில் நம்ம வந்து எம்பிஎன் வந்து மறந்துட்டோம் அப்படின்னா அதை எப்படி வந்து ஃபர்காட் பண்ணிட்டு நியூ பின் எப்படி செட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ப்ராசஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.